கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சூரியனூர் சந்திரனை ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட செயலாளருமான செந்தில் பாலாஜி கொசூரில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கருணாநிதி முதலில் நின்று வென்ற தொகுதி குளித்தலை என்றும், வாழ்நாள் முழுவதும் தேர்தலில் தோல்வியை சந்திக்காத அவரை சட்டப்பேரவைக்கு முதலில் அனுப்பி வைத்த பெருமைக்குரிய தொகுதி குளித்தலை என்றும் தெரிவித்தார். இந்த குளித்தலை தொகுதிக்கு 1000 கோடி ரூபாய் அளவிலான நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தான் கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியதுடன் மட்டுமல்லாமல் கூறாத பல வாக்குறுதி திட்டங்களையும் செயல்படுத்தியவர் தமிழ்நாடு முதலமைச்சர். மீண்டும் அவர் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குதல், முதியோர் உதவித்தொகை 2500 உயர்த்துதல், விரும்பும் பொருட்களை வாங்க 8000 ரூபாய் கூப்பன், வீடு இல்லாத 10 லட்சம் பேருக்கு இலவச வீடு திட்டம் என திமுகவின் வாக்குறுதிகளை அவர் பட்டியலிட்டார். எனவே இந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் அதிகப்படியான வாக்குகள் அளித்து திமுக வேட்பாளர் சூரியனூர் சந்திரனை சட்டமன்ற உறுப்பினராக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கிரேன் மூலம் ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்றனர். இதில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்.